Hi everyone, welcome to Kalanjam Tutorials. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பைத்தானில் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ரேட்டர்ஸ் எதுக்காகனா நம்ம ஜென்ரல் ப்ரோக்ராமிங் டெவலப் பண்ணும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூட இந்த வேல்யூ வந்து பெருசாக இருக்கா, இல்லை ஒரு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணுவோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ் நம்ம இதில் பைத்தானில் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ், ஐடென்டி ஆப்ரேட்டர்ஸ், மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ். இந்த மாதிரி 7 டைப் இருக்கு. ஸோ நம்ம ஒவ்வொன்றா நம்ம என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு, அந்த ஆப்ரேட்டர்ஸ்குள்ள என்னென்ன இதெல்லாம் இருக்கு, ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடியூல்ஸ், எக்ஸ்பொனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இது வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. ஸோ அடிஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ஏங்கிறது ஒரு வேரியபிள், பிங்கிறது ஒரு வேரியபிள். இப்போ ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10ங்கிற ஒரு வேல்யூவும், பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20ன்னு ஒரு வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏவையும் பியும் அடிஷன் பண்ணி அதோட ரிசல்ட் என்ன வருதோ அதை நம்ம காமிக்கிறா யூஸ் பண்ணுறது தான் அடிஷன் அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. அதே மாதிரி சப்ட்ராக்ஷன் ஏ மைனஸ் பி, மல்டிப்ளிகேஷன் ஏ இன்டு பி. ஸோ டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ டிவைடட் பை பி. ஸோ மாடியூல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பி பர்சன்டேஜ் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 டிவைடட் பை 2 இருக்குன்னா, ஸோ 5 வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்டூ 2 4 வந்து, அதாவது 2 டைம்ஸ் ஆஃப் 4 வந்து இருக்கும் உங்களுக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீதி வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்கும், அதாவது ரிமைனிங் வேல்யூ 1. அந்த ரிசல்ட் எடுத்ததற்காக யூஸ் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா மாடுலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. அடுத்தது எக்ஸ்பனன்ட். எக்ஸ்பனன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏ பவர் ஆஃப் பின்னு சொல்லுவாங்க, ஏ பவர் ஆஃப் பி அப்படிம்பாங்க. அதுதான் என்னன்னா இப்போ நம்ம மேக்ஸ்லாம் ஸ்கொயர் ஆஃப் படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏ ஸ்கொயர் பி, பி ஸ்கொயர் ஏ, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. அதாவது 2 ஸ்கொயர் 2, 2 பவர் ஆஃப் 2 ரெண்டும் சேம் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. 2 இன்டூ 2 4, 4 இன்டூ 2 8, 8ங்கிற வேல்யூ வரணும். அந்த மாதிரி தான் இந்த எக்ஸ்பனன்ட்டுங்கிற இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை நம்ம ப்ரோக்ராமிங்கில் எப்படி நம்ம அதை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ப்ரோக்ராமில் பார்ப்போம் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸோட எக்ஸாம்பிள்ஸ். ஸோ நான் இங்கே ஜஸ்ட் ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் இங்கே டைப் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ, நம் 2ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ நம்ம ஒவ்வொன்றா நம்ம என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஹேஷ் போட்டு அதில் என்ன டைப் பண்ணால் அது கமெண்ட் ஆயிரும். கமெண்ட் ஆயிரும்னு எதுக்கான ஹேஷ் போட்டுங்கன்னா அதுக்கப்புறம் டைப் பண்ணுற எந்த இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்காது. ஜஸ்ட் நம்ம ரெஃபரன்ஸ்க்காக கமெண்ட்ஸ் கூட வைப்பாங்க உங்களுக்கு. அதாவது இது என்ன இதுக்காக அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, எப்படி கமெண்ட் பண்ணுறது ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதும் போதும், ஒரு மெத்தட் இல்லை ஒரு ஃபங்க்ஷன் எழுதும் போதும் அதோட ஸ்டார்டிங்கில் அந்த ஃபங்க்ஷனோட பர்பஸ் என்ன, இல்லை அந்த மெத்தடோட இது பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஃபரன்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபியூச்சரில் ஒரு டெவலப்பர் வந்தாலும் அது என்ன பர்பஸ்க்காக நம்ம எழுதிருக்கோன்னு சொல்லிட்டு நம்ம அதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பர்பஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம எழுதுவோம். நம் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா 20ங்கிற ஒரு வேல்யூ நம்ம கொடுத்துருக்கோம். நம் 2ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 10 கொடுத்துருக்கோம். நம்ம ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ்லயோ ஒரு சிங்கிள் கோட்ஸ்லயோ கொடுத்தீங்கன்னா அது பை டிஃபால்ட் என்னவா எடுத்துக்கும், ஸ்ட்ரிங்கா எடுத்துக்கும். ஸோ இப்போ அது இல்லாமல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட் என்னவா எடுத்துக்கும், அது இன்டிஜரா எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா அடிஷன். நம்ம அடிஷன் அங்கே என்ன பார்த்தோம், நம்ம அடிஷன் பார்த்தோம், அதுக்கான எக்ஸாம்பிள். ஸோ சப்ட்ராக்ஷன், இன்டூ, மல்டிப்ளிகேஷன் இதுக்கு டிவைடட் பை, இது வந்து பார்த்தீங்கன்னா மாடுலஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனன்ட். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஆப்ரேட்டர்ஸ், அதாவது நீங்கள் இங்கேயும் போயிட்டு ரன் பண்ணலாம். நீங்கள் ரன் பண்ணும்போது பை டிஃபால்ட் எதை ரன் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்கும். நீங்கள் இன்னொரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு நியூ ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறதுனா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்னொரு ஃபைல்னு சொல்லி கிரியேட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேவா? ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணோட அதோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் நிறைய இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம் 1, ஸோ நம் 3ன்னு கூட வச்சுக்கலாம் நீங்கள். இப்போ நம் 3ன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிங்கன்னா நம் 3 ஈக்குவல் டு 20. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் நம் 3 பை டிஃபால்ட் இன்டெலிஜென்ஸ் கீழே கீழே வருது பார்த்தீங்களா நம் 3ங்கிறது. ஸோ அதே மாதிரி இங்கே எடுத்து நீங்கள் போட்டுங்க. ஸோ போட்டிங்கன்னா ஸோ ஜஸ்ட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்கா, இதில் கால்குலேஷன்லாம் எதுவும் நடக்காது, ஜஸ்ட் பிரிண்ட் மட்டும் ஆகும் இங்கே, அவ்வளோதான். ஸோ இப்போ இதை ரன் பண்ணிங்கன்னா கண்ட்ரோல் F5 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகும். கண்ட்ரோல் F5 ஷார்ட்கட்.
ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியும் நம்ம ரன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 350 இது எல்லாமே கால்குலேஷன் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் நம்பர்ஸ்க்கும் கொடுக்கலாம். நீங்கள் 2 நம்பர் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இட் டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட ரெக்குயர்மெண்ட். ஸோ உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது, ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம்.